அன்பின் வடிவங்களே, சத்சங்கத்தின் பயனை நீங்கள் அடைந்திட வேண்டும். அதற்கு ஒரு சின்ன கதை. அஜீரணத்தால் ஒருவன் வாடிக்கொண்டிருந்தான். அந்த வியாதி முற்றி போய்விட்டதால் அவன் சாப்பிட்ட பல மருந்துகள் அவனுக்கு பயனளிக்கவில்லை. அவன் அதிர்ஷ்டம், அந்த வழியாக வந்த ஒரு முனிவர் அவனது வியாதியை குணப்படுத்த ஒரு உபாயத்தை கூறினார். நாள் முழுதும் உப்புக்கல்லை வாயில் மென்று உறிஞ்சிக் கொண்டிருக்கும்படி அந்த முனிவர் அவனிடம் கூறினார். சில காலம் இவ்வாறு செய்த அவனுக்கு ஓரளவு குணம் தெரிந்தது. திருவிழா காலங்களில் குழந்தைகளுக்கு இனிப்பு தின்பண்டங்களை வழங்குவது அவன் வழக்கம். ஒரு தீபாவளி தினத்தன்று பல கடைகளுக்கு சென்ற அவன் ஒவ்வொரு கடையிலும் தான் சாப்பிட்ட லட்டுகள் கசந்து கிடப்பதை உணர்ந்தான். இது அவன் உப்பை உறிஞ்சி கொண்டிருப்பதன் காரணமாக ஏற்பட்ட ஒன்று. உப்பை உறிஞ்சிடும் பழக்கத்தை அறிந்த ஒரு கடைக்காரர் லட்டை சாப்பிடுவதற்கு முன்னர் அவனை வாயை கொப்பளித்து விட்டு சாப்பிடச் சொன்னார். கடைக்காரரின் ஆலோசனையை பின்பற்றிய அவன் லட்டு இனிப்பாக இருப்பதை உணர்ந்தான். அதை போன்றே கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கும் போது பவித்திரமான நன்மக்கள் மத்தியில் நீ இருந்தாலும் அவர்களிடம் இருந்து வெளிவரும் இனிமையான புனிதமான நல்ல வாசனைகளால் பயனடைய முடியாது. உனது மனதை தூய்மையாக்கி கொண்ட பிறகே சத்சங்கத்தின் பயனை அடைந்திட முடியும். ஆத்ம பரமானந்தத்தை அதன் பின்னரே உன்னால் உணர்ந்து அனுபவிக்க முடியும். இதன் காரணமாகவே யத் பாவம் தத் பவதி எனும் பழமொழி உபயோகத்திற்கு வர காரணமாயிருந்தது. ஒரு பொருளை வெவ்வேறு கோணங்களிலிருந்து நோக்கலாம். நீ அணிந்திருக்கும் கண்ணாடியின் வர்ணத்தை பொறுத்தே நீ காணும் உலகத்தின் வர்ணமும் தெரியும். வர்ண மாற்றம் கண்ணாடி கலரின் மாற்றத்தை பொறுத்தே இருக்கும். ஆகவே பெரும்பாலானோர் தப்பான அபிப்பிராயம், முன்கூட்டியே முடிவெடுத்த எண்ணங்கள், முன் யோசனைகள் இவைகளை பிடிவாதமாக பிடித்து கொண்டிருப்பதால் சத்சங்கத்திலிருந்து கிடைக்கும் நல்ல கருத்துக்களை அவர்களால் கிரகித்துக் கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. அவர்களுக்கு கும்பகர்ணன் தூக்க செய்தியை விடுகிறான். அவர்களும் தூங்க ஆரம்பித்து விடுகிறார்கள். விழித்திருப்பவர்களை வெளியிலிருந்து வரும் ஆபீஸ் வேலை போன்ற மற்ற தொந்தரவுகள் தொல்லை செய்கிறது. மற்றும் சிலர் இங்கும் அங்கும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்பின் வடிவங்களே, வெகு சிலரே சத்சங்கத்திலிருந்து கிடைக்கும் நல்ல கருத்துக்களை கிரகித்துக் கொள்கிறார்கள்.